பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கே, இதன் மத்தியில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா கரத்தில் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரை முன்னிறுத்தி நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சமாதானத்தை தருவாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்து செயல்படும் போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட இருப்பார். அப்போது அவர் இருக்கிற இடம் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கும். உங்களை சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் இதன் மத்தியில் தான் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். அது மட்டும் இல்லை, ஏசப்பா சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. எப்போவுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அவர் விரும்புகிற வழிகளில் நடக்கும்போது அவர் விரும்புகிற மாதிரி சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.